எரிப்பவனி வருவான் சிவப்பு சேலையில சிவப்பு சேலையில கோணி சிவப்பு சேலையில சிவப்பு சேலையில கோணி வருவான் சிவப்பு சேலையில சிவப்பு சேலையில சிவப்பு சேலையில கோணி வருவான் நன்றி நன்றி என் ஊர்லேயும் பொங்கலையும் எமக்கு வேலைங்க பாடு மனமே பாடு நம்ம தேவர்களை பாடு பாடு மனமே பாடு நம்ம தேவர்களை பாடு பசுபனிலே பிறந்த நமது தெய்வத்தையே பாடு தெய்வத்தையே பாடு பாடு மனமே பாடு தேவர்களை பாடு மனமே பாடு தேவர்களை பாடு பசுபொனிலே பிறந்த நமது தெய்வத்தையே பாடு தெய்வத்தையே பாடு பாடு மனமே பாடு தேவர்களை பாடு அடிமை
கொடி கொடியா காய் காய்க்க கொத்து கொத்தானி விளையும் சீமை இது தேவர் மகன் சீமை இது கீரந்த கிராமம் இது இவர்கள் தொட்டாலும் விளையும் பூமி இது முக்குளத்தோர் பூமி இது கொத்துமல்லி கொத்துமல்லி பூ பூக்க கொடி கொடியா காய் காய்க்க கொத்து கொத்தானி விளையும் சீமை இது தேவர் மகன் சீமை இது கீரந்த கிராமம் இது இவர்கள் தொட்டாலும் விளையும் பூமி இது முக்குளத்தோர் பூமி இது கொடி கொடியா காய் காய்க்கு கொத்து கொத்தானி தேவர் மகன் சீமை இது கீரந்த கிராமம் இது தொட்டாலும் பொன்னிறையும் பூமி இது மரபர் பூமி கொத்துமல்லி 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 போட்டு கொடி கொடியா கொத்து கொத்தானி விளையும் சீமை இது கீரந்த கிராமம் இது தேவர் மகன் பூமி இது தொட்டாலும் பொன்னிறையும் பூமி முக்குளத்தோர் பூமி இது மாப்பிள்ள செய்யறதெல்லாம் சரியாத்தான் இருக்கு. இந்த பணியிலையும் இப்படி கிளப்பலைன்னா மேற்கொண்டு எதுவுமே கிளம்ப இருக்கட்டும். கம்மாயில குளிச்சுட்டு வந்த மாதிரி ஆயிட்டாங்களா? உழைப்புன்னு இருந்தா வியர்வை சிந்தத்தான் செய்யும். உழைப்பு இல்லைன்னா வியர்வை வராது. முதல்ல உழைக்கணும். உழைச்சாதான் உடல்ல உள்ள அத்தனை நரம்பு எல்லாம் செயல்படும். உடல் ஆரோக்கியமா இருக்கு. முதல்ல வீடு இதுல வேற கொடைக்கானல் போய் செயல்பட வந்திருக்கேன் இருக்கட்டும்டா. அதனால வந்ததுக்கு அப்புறம் முதல்ல நன்றி சொல்றதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாதம் நாளைக்கு கார்த்திகை திருநாள். ஆமா, அப்படி ஒரு விசேஷமான நாள்ல இந்த பணியில எல்லாம் நீங்க அப்படியே நாடகம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கத்து இதயமே துடிக்குது. இந்த பாவத்தை கொண்டு போய் நம்ம எங்கடா விட போறோம், கழுவ போறோம். அது வரையில கூட்டமே இல்லாம இருந்துச்சு, இவ்வளவு கூட்டம் கூடிருச்சு. ஏன்னா நாங்க பூரா அந்த கொட்டாய்களை நிக்கிறோம். நீங்க பூரா ஒரு கொட்டாய் கட்டாய் போட்டு உட்காந்துருந்தாலும் கூட கொஞ்சம் மனசு சரியாயிருக்கு. ஆனா நீங்களும் பணியில காய்கறி வாருங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப சிரமமா இருக்கும். நாளைக்கு இந்த அப்பத்தாமார்கள்லாம் போய் வீட்டுல போய் சளி பிடிச்சிக்கிடுச்சு, காய்ச்சல் பிடிச்சிக்கிடுச்சு, சளியை பிடிச்சவங்க இந்த நாடகக்காரங்க வந்து எங்களை நாடகம் பார்க்க சொல்லி எங்களை கொலையை அத்துட்டாங்க. அப்படி மண்ணை வாரி தூத்தக்கூடாது, கோயில போய் காசு எல்லாம் வெட்டி போடக்கூடாது, முக்காடை போட்டு இருக்கேன். ஆமா, அப்படியே முக்காடை போட்டு இருக்கேன். இல்லைன்னா சொட்டு மப்ளர் கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே பொத்திக்கிட்டு உட்காந்துருங்க. நீங்க இந்த திடல்ல உட்காந்துருக்க அப்புறம் அந்த நெல்லு காய போற திடல் இருக்குல்ல, இதுல உட்காந்துருக்க அப்புறம் நீங்க பப்புன் டான்ஸ் முடிச்ச உடனே நீங்க போயிருவீங்க. எனக்கு நல்லா தெரியும்.
இந்த சிரிக்குது வேறு அந்த சிரிக்கிறது பூரா போறது எவ்வளவு அனுபவமான ஆளு. போன உடனே ஊரை பார்த்த உடனே சரியா அப்படியே சரியா சொல்லுவேன். இருக்கட்டும், போறவங்க போங்க, இருக்கிறவங்க இருந்து நாடகத்தை ரசிச்சு பாருங்க. அன்பு சார்ந்த பெரியவர்களே, ஆட்சி முந்த தாய்மார்களே, நாடக கலை அரசியல் மக்களே, இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள சுற்றுவட்டார பகுதி ரசிகர்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களே, என்ற இந்தியாவை வருங்கால வல்லரசாகக்கூடிய இளைஞர்களை தலைவர்களை கடமை கட்டுப்பாடு என்று கூடிய உயர்ந்து காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்தக்கூடிய விழா குழுவின் அத்தமிழர்களுக்கும் என் சார்பும் என் கலை குடும்பத்தாரின் சார்பாகும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீருக, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த நாடக ரசிகர்களுக்கு எங்கள் தலைதாழ்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் நாடக கலைப்பணியை துவங்குகிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம். கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுபாங்க. உண்மையாவே கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. ஆனா இன்னைக்கு உள்ள காலங்கள்ல பள்ளிக்கூடம் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. இன்னைக்கு உள்ள மாணவ மாணவியர்களுக்கு எல்லாம் கல்வி ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான ஒரு சொத்து. ஒரு தாய் தகப்பன் பெத்த பிள்ளைகளுக்கு அழியாத செல்வத்தை கொடுக்குறாருன்னா என்ன செல்வம் கேட்டீங்கன்னா அது கல்வி செல்வம் மட்டும்தான். செத்தவன கோடி கணக்கில் பணம் வச்சிருக்கிறதெல்லாம் பெரிய கோடிச்சவரண்டா அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இல்ல ஏக்கர் கணக்கில் நிலம் வச்சிருக்காங்க நல்ல நிலங்கிற சொத்து பத்துக்காரன் சொல்ல மாட்டேன். நம்ம செத்து போயிட்டோம்னா நல்லா படிச்சவன்டா அப்படின்னு நம்ம கூடவே வரக்கூடிய ஒரே ஒரு செல்வம் கல்வி செல்வம் மட்டும்தான். அதனால பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும். ஏன் கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுனால ஒரு காரணம் இருக்கு. பெரிய மனுஷன் எல்லாம் சும்மா எல்லாம் ஊருக்கெல்லாம் கோயில கட்டி எல்லாம் வழிபட்டுக்கிட்டு வரல. அதுல மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா மனுஷன் சட்டத்துக்கு பயப்படுறது இல்லை. ஆமா, இந்த உலகம் கொலை கொள்ள பாலியல் தொந்தரவு பூராமே மாறி போச்சு. அதனால பெரிய மனுஷன் கூட ஒண்ணு கூடி இந்த தெய்வத்துக்காண்டியாவது இந்த பாலா போன மனுஷன் பயந்து வாழ மாட்டானா ஒழுக்கமான முறையில அப்படின்னு ஊருக்கு நம்ம கோயில கட்டி வழிபட்டுக்கிட்டு வரோம். இதுதான் உண்மையான விஷயம். அதுல கோயில்ல போய் வழிபடுறது எப்படி வழிபடணும்னு தெரியணும். சில ஆளு கும்பிட தெரியாம போய் சாமியை கும்பிட்டு இருக்குது. கடவுளே, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தன் பிரைஸ் மட்டும் போட்டிருக்கேன். 15 வருஷம் ஆனாலும் சரி அந்த பிரைஸ் மட்டும் எந்திரிக்க கூடாது, அப்படியே இருக்கணும். அப்படி கும்பிடக்கூடாது. கடவுளே, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ரொம்ப வருஷமா கல்யாணம் பண்ணி பிள்ளையும் இல்ல ஒண்ணும் இல்ல, இப்பத்தே 3 மாசம் கருப்பமா முழுகாம இருக்கா. அவ சத்தியமா யாருக்கு இருக்கான்னு எனக்கா தெரியும். அவ புருஷன்கிட்டே இருப்பா. ஆமா, அவ சத்தியமா பிள்ளையே பக்க கூடாது, அவ கழிஞ்சே வரணும் அப்படின்னு சாமி கிட்ட போய் வேண்டக்கூடாது. கடவுளே, பக்கத்து வீட்டுக்காரன் போய் இந்த பைபாஸ் ரோட்ல போகும்போது காலுகை ஒடிஞ்சு அவன் ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் இழுத்துக்கிட்டு சாகணும் அப்படிலாம் கும்பிடக்கூடாது. தெய்வத்துக்கிட்ட கும்பிடுறது ஒரு வரமுறை இருக்கு, ஒரு கணக்கு இருக்கு. கடவுள்கிட்ட போய் கடவுளே, இந்த உலகத்துல என்னை நல்ல விதமா படைச்சிருக்க, நான் உடல் ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கேன், என்னால முடிஞ்சதை நல்லா சம்பாதிக்கிறேன், என்னால முடிஞ்ச சம்பாதிச்ச பணத்தை இல்லாத ஏழை வாழைக்கு நான் உதவி செய்யறேன், அதனால நல்ல விதமா இந்த பூமியில என்னை படைச்சதுக்கு நன்றி கடவுளே அப்படின்னு அந்த நன்றியை செலுத்துறதுக்கு தான் தெய்வத்துக்கிட்ட போய் வணங்குறான். அதனால மண்ணவாரி தூத்த, காசு வட்டி போட, சேவலை வாங்கி குத்த, அதுக்கெல்லாம் போகல, அப்படிலாம் கும்பிடக்கூடாது. ஆமா, அதனால அமைதியா இருந்து நாடகம் பாருங்க. என்ன வளர்த்த ஆத்தாக்களா, இன்னைக்கு உணவு பழக்கம் எங்களுக்கு சோறு போட்ட முதல்ல கிராமத்தர்களுக்கு நன்றியா. எங்களுக்கு இந்த இடத்துல சாப்பாடு போட முடியாட்டி எங்களை வரும்போதே சாயல்குடி தானே, சாயல்குடியில அற்புதமான ஒரு மாடியில ஏத்தி எல்லாரையும் உள்ள விட்டுக்கிட்டு போட்டாக பாரு சாப்பாடப்பா. அதுவும் பாரு, சாப்பிட்டு இறங்கும் போது அந்த படி செங்குத்தா இறங்குது. அதுல லைட் இல்ல, கிருகிருன்னு எனக்கு பிரஷர் வந்த மாதிரி சுத்துது. ஆனா சாப்பாடு போட்ட அன்பு விழா குழுவின் அர்த்தவங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். சாப்பாடுன்னு சொன்னோடனே எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது. தமிழ்நாட்டுல பூரா உணவு பழக்க வழக்கம் பூராமே மாறி போச்சு. பூரா அந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் திங்க தெரியாம தின்னு விட்டது. எதை திங்கணும் கணக்கு வழக்கு இல்லாம பூரா பீஸா, பர்கர், முட்டை பொரிச்சு, சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ் இதை பூரா தின்னுபிட்டு இந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் கண்ணத்தை தண்டி வைக்கிறது, குண்டி இத்த தண்டி தள்ளிடுது, தொந்தி இத்த தண்டி தள்ளிடுது. மக்களாம் மத்தியானம் மதுரை மாடு தவணி பரிசால ஒருத்தன் இங்க போயிட்டு இருக்கான், தொந்தி ஒருத்தன் இங்க தள்ளு. 2 சின்ன பயில போய் தொப்பைக்குள்ள உட்காந்தாங்க. என்னடா அங்க உட்காந்துருக்கேன் அப்படின்னு அந்த பயில சொன்னாங்க. அண்ணே, தமிழ்நாட்டுல மரத்தை பூரா சுத்திர வெட்டிட்டாங்க. மழையும் வராது, மயிறு வராது, மரம் பூரா ஒரு மரம் இல்ல, வெட்டிட்டாங்க. நிழலுக்கு ஒண்ணும் இல்ல. அரசாங்கம் பஸ் ஸ்டாண்டு கட்டி விடுது, 4 வருஷத்துல தொப்புன்னு இடிஞ்சு விழுந்துருது. இன்ஜினியர் அவளை வலுவா கட்டுறேன், அதனால நிழலுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னாங்க. பாரு, அந்த பயலுங்க சொல்றது ஒரு நியாயம் இருக்கத்தானே செய்யுது. அதனால இதுக்கு கீழே உட்காந்துருக்க முடியாது அப்படின்னாங்க. சேர்றா தம்பி, பார்த்து பத்திரமா உட்காந்துருக்கா அப்படின்னு. ஏன்னா இந்த உலகத்துல கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்காரு கோடீஸ்வரன் இல்ல. நான் சொன்னது மாதிரி சொத்து பத்து வச்சிருக்கேன் கோடீஸ்வரன் இல்ல. இந்த உலகத்துல எந்த மனிதன் தன்னோட உடம்ப மிக ஆரோக்கியமா பேணி பாதுகாக்கிறானோ அவன் தான் மிகப்பெரிய செல்வந்தன். சீமான் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு 6-7 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ரோட்டு ஓரத்துல பேக்கரி இருக்காது. இப்ப தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு சுகர், எல்லாருக்குமே சுகர் இருக்கு தெரியுமாதா? சுகர் பிறந்த குழந்தைக்கு முத கொண்டு சுகர் இருக்கு, எல்லாருக்குமே சுகர் இருக்கு. இந்த சுகர் எப்படி அடிப்படையில வந்துச்சுன்னு எப்படி சொல்றாங்கன்னா, முதல் 6-7-8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோட்டு ஓரத்துல வெறும் பேக்கரியா எல்லாம் இருக்காது. இப்ப பூரா பாத்துக்க சந்து கூட கிடைக்க விடுறாங்களா, அதுல ஒரு பேக்கரி வச்சிருக்காங்க. இந்த பேக்கரியில திங்கிற தீனி, இந்த கேக்கு, மசூரு, மட்டை
இது கூட வேற மாதிரி நம்மளை காலி பண்ணி சுகரா பெரிய பேருக்கு. நான் சொல்ற உணவை சாப்பிடுங்க. நீங்க 100 வயசு வரையும் சத்தியமா கன்ஃபார்மா உயிரோட இருப்பீங்க. என்ன அப்படி உணவு சொல்ற? சத்தியமா சொல்றேன், பொய்லாம் சொல்லத்த இதை மட்டும் கவனிச்சுக்கணுங்க. அப்புறம் கூட நீங்க குசு குசுன்னு பேசுங்க. நான் சொல்ற உணவை சாப்பிடுங்க. இந்த 5 உணவை 100 வயசு வரையும் கன்ஃபார்ம் உயிர். தினமும் காலையில பரோட்டா சாப்பிடுங்க, சிக்கன் ரைஸ் சாப்பிடுங்க. இந்த இந்திக்காரங்க எல்லாம் விற்கிறாங்க பாருங்க பானிபூரி, இதை சாப்பிடுங்க. இந்த பேக்கரியில இருக்கும் பாரு இந்த கேக்கு, கிரீம் கேக்கு, அந்த கேக்கு சாப்பிடுங்க, பப்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. 100 வயசு வரையும் உடல் ஆரோக்கியம். சொல்றத பாக்க 30 வருஷத்துல இருப்பாங்க. சீக்கிரம் சாகணும்னா நான் சொல்ற உணவை சாப்பிடுங்க. காலையில எந்திரிச்ச உடனே கஞ்சியை குடிங்க, கேப்ப குழு கம்மங்குழு கிடைச்சா குடிங்க, முருங்கைக்கீரை நல்லா சாப்பிடுங்க, முருங்கை காய் சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் செத்துருவீங்க. கன்ஃபார்ம். ஆப்போசிட்டா சொல்றேன். எவ்வளவு பெரிய விஞ்ஞானி அறிவாளியில மேடையா போட்டு பேசியாச்சு. அப்பவே கேட்காத ஆளுங்க நம்ம சாதாரண ஆளு சொல்லியா கேட்க போது கேட்கவே மாட்டீங்க. எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் பூமியில பிறந்து விழுகும் போது சாக கூடாது என்று பிறக்கிறான். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் பூமியில பிறந்து விழுகும் பொழுது சாக கூடாது என்று பிறக்கிறான். ஆனால் வாழாமலுகே சாகுறான். இதே யதார்த்தம், உண்மை. நாடகத்தை தூங்குறோம். நன்றி, வணக்கம். மனிதன் நினைப்பதுண்டு உண்டு, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் எளிவனுண்டு. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கின்ற மனிதன் நினைப்பதுண்டு நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கின்ற வாழ்வு நிலைக்கின்ற வாழ்வு நிலைக்கின்ற கைதட்டலாம். கேட்டா கை காட்டா சொன்னிய பிடிச்சவன் இவன் போயிட்டு அந்த பிள்ளை எப்படா தள்ளுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம்.
இந்த மண்ணின் மைந்தனமாகிய மதிக்கமரியா உரிய இங்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் முத்தமிழ் ஒளிபெருக்க நிலையத்தார் கீராந்தையை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் அதில் பணியாற்றக்கூடிய என் உடன்படாத சகோதர அத்தனை பேர்களுக்கும் உரிமையாளர் அன்பு உள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். ஒரு நாடகம் சிறப்பா அமையினாவே முதல்ல அந்த ஒளிபெருக்கி செம்மையா இருக்கணும். இந்த ஒளிபெருக்கி எப்படி சரியா பண்ணியிருக்காரு. மைச்செட் அமையிறது மனைவி அமையிறது ஒண்ணு. அதுக்கு என்ன இருக்கு சொன்ன காரணம் மைச்செட்டுக்கு பொண்டாட்டிக்கு என்னடா இருக்கு. ஆமா, மைச்செட் அமையிறது மனைவி அமையிறது ஒண்ணு. இன்னைக்கு உள்ள காலங்களில் எல்லாருக்கும் பொண்டாட்டி கட்டணும் ஆசை இருக்கத்தான் செய்யும். பொண்ணும் கிடைக்கல, ஒரு மயிரும் கிடைக்கல. அதுலயும் பொண்ணு வீட்டுக்காரர்கள் வீட்டுல போய் நகை ஒரு 40,000 போடு 30,000 போடுன்னு சொன்ன அன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க எப்படியும் கத்தி எடுத்துக்கிட்டு அறுவல் எடுத்துக்கிட்டு நம்மளை கொத்திய விடுவாங்க. நிலைமை அப்படி இருக்கு. சிறந்த முறையில் ஒளி அமைத்த மதிக்கமரியா உரிய எஸ் கீராந்தையை சேர்ந்த முத்தமிழ் ஒளிபெருக்க நிலையத்தார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர் நட்பணி மன்றம் எஸ் கீராந்தை என்பதை
அம்மா என்னை தாயே ஆள விட்டுரு அப்படின்னு. அதே போல ஆடியோ சமைத்து கொண்டிருக்கும் அன்புள்ளத்துக்கு எங்க சார்பாக கண்டில் தெரிந்து கொண்டு வந்தமா சிறப்பா தொழிலை செஞ்சோமா சம்பளத்தை வாங்கணுமா போக மாட்டேங்கிறேன். இதுக்கு முன்னால நகைச்சுவை நாயகர் கொல்லங்குடி தண்டராஜ் என்ன சொன்னார்? என்ன தண்டராஜ் இல்ல வேற என்ன தண்டராஜ்? அது எந்த ராஜா இருந்தா எனக்கு என்ன? தண்டமா முனிவர் பூரா இதுக்குள்ளதான் அடக்கம். எதுக்குள்ள ஒருத்த பொம்பளை பார்த்தாங்கன்னா அதோட உங்க ஜோலி முடியுதுன்னு அர்த்தம். பொம்பளைய பத்தி எவன் ஒருத்தவன் புரடி பேசுறானோ அவன் குஞ்ச எலும்புச்சப்படத்தை கட்டி தொங்க விட்டு அவனுக்கு ஐட்டமே கிளம்ப கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். ரொம்ப பெருமையா பேசினாரு. என்னன்னா நீங்க ரொம்ப கலரா இருப்பீங்க. இதை மூடிக்கிட்டு உட்காரு. நேற்று உன் நாடகம் தானே அச்சம் குளமா, அதனால ஏன் பேச மாட்டேன். இப்படி தீ கலரா இருக்கீங்களே. ஏழை 3 ரூபா மானக்கட்ட பேல 1.5 கிலோ பவுடர் அப்பிருக்கடா. ஏத்துங்க மாமா. 2வது மிருதாக்காரங்களுக்கு, 3வது ஆடவடுக்காரங்களுக்கு, 4வது தாளக்காரருக்கு இருக்காங்க. செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லியிருக்காங்க. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் எல்லாமே சரியா அமைஞ்சிருக்கு. சரிங்களா? நான் கூட வரும்போது பார்த்தேன், என்னடா ஒரு நாளைக்கு காண்பு நம்மளை பார்க்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா இவள் அமர்க்கலமா இவள் அவர் அழகா அந்த நாடகத்தை உற்சாக கண்ணோட்டத்துல பாக்குறாங்கன்னா பெரிய விஷயம். சரியா? இது ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம் நம்மளுக்கு. அது இன்னைக்கு குள்ளங்குடி தண்டராஜ் இருக்கிறாரு, பேச்சின் பெருச்சாளி, என்ன வேணாலும் பேசுவாரு. அவருக்கு இணையா நம்மளும் பேசணும். ஆம்பளை அதிகமா பேசுனா பொம்பளை 2 மடங்கு அதிகமா பேசணுமா. ஆம்பளைய பேச விட்டு நம்ம சிவனான்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அம்பிடுத்தேன் நம்மளோட சோழியை பார்த்துக்கிட்டு அவங்க விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. அடங்காத புருஷன் எவன் ஒருத்தவன் இருக்கிறானோ அவனுக்கு சோத்துல பால்டாலை வச்சு கலந்து கொடுத்துறானு, இந்த போய் சேர்றானு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் கணவராகிய செய்யாமங்கலம் ராமதாஸ் அவர்கள் அடங்காத முடியா இருக்கேன், நான் என்ன செய்ய? ஆமா, நான் எப்படி பாடணும் அதே மாதிரி செய்யாமங்கலம் ராமதாஸ் அவர்கள் பாடி ஜெயிக்கணும். நீ வாயை துறாத விடுறேன். உனக்கு டிஎம் சின்ன சவுந்தரராஜன் பேர் எதுக்கு வந்துச்சு தெரியுமா? தொண்டைய வச்சுட்டேன். தொண்டை மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, ஒன்னே என்னை ஒரு ஊர்ல புரோட்டா தட்ட கூட கூப்பிட மாட்டாங்க. ஒன்னையெல்லாம் இலை எடுக்க கூட கூப்பிட மாட்டாங்க. இதை மூடிக்க முதல்ல. என் அழகுக்கும் என் அறிவுக்கும் நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. தத்த நீர் சுடுகாட்டுல இருக்கிறவங்க நல்ல நாள் பெரிய நாள் ஏன் அப்படி பேசுற? நல்ல வார்த்தையை 4 வார்த்தையை வாழ்த்தி பேசிய ஊர் என்ன செய்யாமங்களமா? நீ செஞ்சு விட்டாலும் அப்படியே கீழு ஊழுந்தா இருக்கு. முதல்ல அங்கிட்டு வந்து பூரா நீ சாகுற வரையும் பொண்ணை பாட்டுக்கிட்டு ஓ அங்கிட்டு வந்துடாத, இழுத்துக்கிட்டு சாக வேண்டியதான். செய்யாமல் வந்துடாத, பூரா வேலிக்கருவ நாட்டிடாத புதுக்கோட்டை போகிட்டு அம்பிடுத்தேன் தெரிச்சிரும் உனக்கு. ஏத்துக்கு மாவா மாவா மாவா. என்னடா ஒரு மாதிரியா பாக்குறீங்க? ஆளு கிளாமரா இருக்கும்னா அவனை ஆம்பளி பேர உத்தரவாங்க வச்சுக்க. குண்டி விரத்த ஆம்பளை குடும்பத்துக்கு ஆகவே மாட்டானா. அட்டை தரிசியம்ல அடுத்த வாட்டி பார்க்கும்போது உனக்கு குண்டி காட்டுல குறைஞ்சிருக்கணும். உனக்கு குண்டி இல்லடா, அவனை ஏன் சொல்ற? நீ நல்லா ஆப்ரேட் பண்ணன்னு வச்சுக்கவே, அக்காவோட கிளுகிழுப்ப உனக்கு தான். கிளுகிழுப்ப வாங்கிறத பூரா ஓட்ட விழுந்துருச்சு. என்னத்த சொல்றது? நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. ரொம்ப நாடக உலகத்திலேயே அசிங்க அபாசம் பேசாத ஒரு பெண்மணி யாருன்னா ஐயம் ராதா செல்வி மட்டும்தான். பண்ண வேறதா எடுத்துட்டு வாங்கத்தா, அறுத்துருவோம். புரியுமாமா? அந்த கால புறா 2 விக்க அந்த கால மீன் முட்டை கொட்டையால என்னடா வடிக்கிற எல்லாம் என்னையா இருக்கிறாங்களப்பா. எம்புட்டு அழகா என்னடா படிக்கிற? 10வதா? அப்பா நல்லா இருக்காரடா? அம்மா கேட்டேன்னு சொல்லு. மூக்கு பாரு என்ன மாதிரியே இருக்கும் பாரு அவனுக்கு. போன வாட்டி வந்திருக்கும் போது நம்பர் கொடுத்துட்டு போனேன். சண்டால மையம் ஒத்த ஓடு வந்தால கொண்டாட்டி ஊத்த கொத்தி இருக்கும் போல. அந்த கால புறா அந்த கால புறா எனக்கு காக்குதையா எம்மனசு 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 சோழ
பார்க்கல போமா. மூஞ்சிய பத்தி எல்லாம் கை முன்னாடிக்கே கடன் சொல்றேன். 10 ரூபாய்க்கு கடலை மிட்டாய் வாங்கி கொடுக்க மாட்டாப்ல. 45 லட்சத்துக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காப்ல. இந்த ஆளு சமூக ராஜாவும் ஒத்த ரூபாய் எழுதி வைக்க மாட்டேங்கிற. ஒரு பாத்ரூம் கட்டி வச்சிருக்க வருவியா? அந்த ஜோடி புறா ரெண்டிருக்க அந்த ஜோடி புறா மேல இருக்கு கீழே இருக்கிறது மேல ஏறிடாம இன்னும் 10 நாடகம் இருக்கு. கார்த்திகை மாசம் இப்பயே அட்வான்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. மூடிக்கிட்டு ஒழுக்க பாப்பாரு முதல்ல. செம்மட உன்னை பார்க்கும்போது எனக்கு வர்ணிக்கணும் போல தோணுது. சும்மா பிச்சுட்டாங்களா பையனைய? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? நீங்க ஆளு பழுக்கா. நீங்க என்னைக்குமே நல்லா இருந்தா நாங்க நல்லா இருக்கும். எப்படி எப்படி ஆம்பளை நல்லா இருந்து நீ பொம்பளை நல்லா இருக்கு? என் பொம்பளைய வச்சுதான் ஆம்பளை முதல்ல. யாரு சொன்னா? ஒரு குடும்பத்துல நாங்க நல்லா இருக்கணும் தான் நீ நல்லாவே இருக்கிற. நீ நினைக்கிற என்ன நாங்க பெத்து போட்டா தான் நீங்க ஒரு ஆம்பளை வந்து வெள்ளை வெட்டி சட்டை கட்டிக்கிட்டு மீசையை முடிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம்னு. நீங்க பெக்கலைன்னா நாங்க வர முடியாதுன்னு நீ நினைக்கிற. நீ பிள்ளை பத்த லட்சணம் மசூர்லாம் இங்க தெரியாது. எப்படி இந்த வர நீ பிள்ளை பத்துட்டா இங்க புழுப்புன்னு தான் இருக்கும். ஆனா சத்தியமா சொல்றேன், இந்த பூங்குழி இல்லையா, பூங்குழி அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நீ என்ன பிள்ளை பத்தா 4.5 கிலோ 5.5 கிலோ பிள்ளை பிறக்க மட்டும் நீ கனவுல காக்காத. உனக்கு மூஞ்சுல குஞ்சு இருக்கு பாரு, இது தாண்டி பிள்ளை பிறக்க. குஞ்ச கொண்டு வேற எங்கிட்ட குறும்பி அந்த எழுத்து வச்சு 8 கணக்கு 7 வருஷத்துக்கு 70 நாள் ஆகும் வச்சுக்க. ஏற்பாடு முதல்ல போட்டு குளிக்க நீ பெரிய பாப்பா, நீ பெரிய வெங்காயமா பாப்பா முதல்ல பிக்காய் இருக்கு. அந்த பிக்காய் பேல உன்னை கட்ட வாங்கி அந்த விதியை போய் மோதி மோந்து குடிக்க போறதுக்கு முடியல. இதுக்கு ஏன் போறோம்? பாத்துக்கு பாத்துக்கு காய் போறோம். தொழிலுக்கு ஏமாத்தவங்க ஆண்டு கை மைக்கு பாருங்க. ஊர் கைக்கு ஊர் கைக்கு போறேன். போடுங்க போடுங்க போறேன். வா இப்போ ராஜ்யம் ஆகி போச்சுங்க. வா சரி, இப்ப பூரா பெண்கள் ராஜ்யம் எனக்கு தெரியும். என்ன புடுங்குற ராஜ்யம்? உன்னை போட்டு புடுங்குற ராஜ்யம். ஆமா ஆமா, பொம்பளைய கழுவி கழுவி ஊத்த போது பொம்பளை அப்படியே பேசுக சாமி பேசுக போட்டா வெங்காயம் போடி குண்டி இல்ல முகரைய பாரு முகரை முதல்ல. அடியே இங்க வாரிட்டி அடியே தேவக பாத்துக்காடி தேவக பாத்துக்காடி அடியே தேவக பாத்துக்காடி வாடா வெங்காயம் போடா. என் மசத்துக்கு சமம்டா. ஆதா வாடி ஓ மசூர் கழுத்துனா ஏன் மசூர் கழுத்துவே போ. பெரிய இந்த மசூரு பெரிய காமக்கலா கட்டியே 10,000 ரூபாய்க்கு வாங்கி போட்டி எவ்வளவு வேணாலும் போடலாம். போட்டி பேசுறேன் சம்பந்தம் இல்லாம போட்டி போடாத பந்தாச்சு. இங்க வர ராவச்சவி உன் சட்டமா வேற விட்டா வேற சட்டம் கவனாய் ஓடி ஈனவன ஓடாத. நீ பேச ஓட்டு வரல. ஆயே கிழிச்சே தெரியாத பொம்பளை வரல.
என்ன? இந்த உலகத்துல நாகரிகத்துல சிறந்தது ஆம்பளையா பெண்ணா? பொம்பளை நாங்க தான் சொல்றோம். குடும்ப குத்து விளக்கே நாங்க தான். தரும பத்தி கல்லானாலும் கனவா புல்லானாலும் புருஷனை சொல்லி வச்சிருக்காங்க. எனக்கு லோ பிரஷர் எனக்கு. குடும்ப குத்து விளக்கு எரியாது, வீடு தான் தீப்பிடிக்கும். என்னடா மண்டே சொல்லிடுறா? இவளை கட்டிக்கிட்டு போனா பேசுறா உன்னை கட்டிக்கிட்டு போனோம்னு வச்சுக்க, ரூப்பு தர லூப்பு தர்றாங்களா? என்னங்க மாமா? உன்னை ஓங்கி ஒரு அடி அடிச்சுன்னு வச்சுக்க. ஏய் எதடா பிடிக்கிறா? ஏய் பனியில உட்காமக்கல நீ ஏதாவது சைடுல சந்து கேட்பான்னா பொழந்து இந்த வருது. எனக்கு செயலாளர் வந்து சங்கத்துல அவதரம் போட முகரே என்ன நீ பெரிய இதா பேசுற? நீ வச்ச ஆளு மாதிரி பேசாத. ஆம்பளைக்கு அடக்கம் தான் ஒரு பெண்ணு. உம்பளைக்கு அடங்கி போறதா ஆம்பளோட தன்மைய. நீங்க பேசுங்க அப்புறம் எடுத்து வச்சாலுவாங்களா? வெங்காயம் பேசு. லம்பாடி முட்டையா இருப்பாங்களா? முகரே பாரு முகரே. இந்த இரு அத பாக்க இருந்தா தானே பாக்க. இந்த உன்னெல்லாம் கட்டணும்னு எந்த ஆம்பளைக்காவது ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு வச்சுக்க, அவன் ஆயுஷுக்கும் கல்யாணம் பண்ற நினைப்பே வர. அழக பாக்காத சொல்லக பாரு. உன் சொல்லக அப்படியே பொழந்து வரும். பொழந்து உனக்கு என்ன தெரியும் என்னை பத்தி? முதல்ல என்னைய பத்தி உனக்கு என்ன தெரியும்? இப்படி ஒரு இங்கிலீஷ பார்த்ததே இல்லையடா. பிகாம் படிச்சவடா. வாயில நெருப்ப வள்ளி வைக்க முகரே பாருங்க. முகரே வாய் பண்ணி சூத்து மாதிரி பண்ணி சூத்து மாதிரி வச்சு செருப்பு 7ஆம் நம்பர் செருப்பு இருந்தா பத்திரமா வச்சுக்கோங்க. கிளவாட்டுருவா. மற்றபடியே தூக்கி வேணா. தோட பாத்துக்கிட்டா கிளம்பிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். தோடத்தை ஒரு காலம் முடிஞ்சு தூக்கு. குட்டி பத்தவனை எடுத்து அடிக்கிறா. அங்க போய் பெண்கள்கிட்ட போய் மையத்துல போய் பாவடைய தூக்குறடி. உன் சேதியை இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? பொம்பளை புத்தி பின் புத்தின்னு தெரிஞ்சுக்கிட்டியா? எங்க பின்னால புத்தியே குத்துனா புத்தி எப்படி இருக்கு? அடக்கம் அமருள்ளு உயிக்கும் அன்றாயிரை ஒழித்து. நீ பண்ணது கூட மொட்டை லம்பாடித்தனம் பண்ணிவிட்ட. அடக்கம் சொல்லாத, கிருச்சம் முசுல கலப்பிக்கிட்டு இருக்க. வாயில விட்டு அப்படி. சரிங்க சார். என்ன சார் கூப்பிட்டீங்களா சார்? ஆமா உன்னை வார்த்தைங்க படி. எரிச்சல் காட்டம் படி. சரி மேற்கொண்டு அவர் நல்லா தூங்கி பழக்க எந்திரிச்சு எத்தனை மணி ஆச்சு? நேரத்தை சரி ஒண்ணு தெரியும் தெரியும். அங்க போயிட்டு அப்புறம் பாவடைய தூக்கினா ஊக்கு குத்தாம இதான் குத்தம். உனக்கு எனக்கு சண்டையா? இல்ல சார் கொடுக்கலாங்களா? வாக்காளர் சண்டையா? இல்ல உன்னை வச்சிருக்கேன். யாரு நீ வச்சு விட்டாலும் கீழ் கீழ் தான் இருக்கும். நீனும் இப்படி பேசுறது அத்தை தருத்திரியம். நீனும் 15 வருஷம் நம்மள வச்சுக்கிற மாட்டானா யோங்கிற வச்சுக்கிட்டு என் புருஷன் செய்யாம ராமதாசி நீ ஊமை குத்துவாட. உனக்கு எத்தனை புருஷன் தாண்டி எனக்கே தெரியல. அதுகிட்ட என்ன தொழில் பண்ற? நீ பண்ணாலும் பண்ணுவ. என்ன பழம்? இன்னுமா பழமா இருக்கு? என்னடா ஊட ஊட என்னடா சொல்லிட்டு கிடக்குற? அவன் என்னமோ சொல்றான் பாவ. ஊட ஊட சொல்றேன். பழம் தூம்பி போச்சுங்கிறேன். என்ன அரமண்ட தலையா? அப்ப அவனுக்கு கூட தெரியுது. பழம் தூம்பி போச்சுங்கிறேன். பழம் தூம்பி போனது வழக்கம் அவனுக்கு தெரியுது பாரு. அரமண்ட அம்மா இல்லையாடா? உனக்கு இத்தண்டி பிள்ளையா?
நான் உனக்கு மட்டும் பிள்ளையா இருந்தா நான் உன்னை மேல ஒரு காலு கீழே ஒரு காலை வச்சு கிழிச்சே விடுவேன். பசிச்சா அம்மாட்ட பால் கேள்றா 4 செம்பு தருவேன். பால் மயிரில் கூட வராதரா பூரா கண்டி போய் கிடக்கணும். வியாபாரத்தை சொல்லு. இழந்த பழம். ஆமா இழந்த பழம். அப்படியா? பசங்களுக்கா வேண்டி இருக்கட்டும். உற்பத்தி பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு போட்டி. போட்டியா? குடிச்சு குடிச்சு. குடிங்க மாமா. துருக்கு அந்த அவள் துருக்கு ஏறி உருப்பட்டுமா எசப்பாட்டு படிக்கும் என் சொட்டு பொண்டுகளாயிரமாள தண்டுகளாய் மங்களத்துக்கிறமே சின்னவனே சின்னவனை மேடையிலே பாடிருந்து பாடுங்குரல் கேட்கலையோ பாடுங்குரல் கேட்கலையோ யமாகாமே கேட்டு கேள்வி இல்லாம பண்ணா செய்யாம ராமதாஸ் தீ குளிப்பாண்டா. வாய பழக்காத. எங்க அப்பா சொல்லியிருக்காரு எந்த தொழில் செஞ்சாலும் பிடிமானம் இல்லாம செய்யக்கூடாதுன்னு. ஐயரமே இன்னும் பிடிக்க போறேன் ஆப்பிளே ஆப்பிளே பிடிக்க போறேன் ஆப்பிளே ஒரு அரை மீனி மாட்டுக்கிட்டு சேர்த்துறேன் கொண்டாடுவேன். எதுக்கோ கூப்பிடுறாங்க என்ன அக்கா என்னை காப்பாத்துக்காக கற்பழிக்கிறாக்கா. இல்லக்கா நல்லா ஆடிக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாக்கா. அக்கா அக்கா அந்த ரோஸ் கலர் சேலை கட்டிருக்கா அக்கா. 10 ரூபாய் நமக்கு துணி வட்டன பீசலுக்கு துணி வட்டமா இதுக்கு தார கட்டவாடி டிக்கெட்டி கட்டண கொடைகிட்டி வேறதுக்கு நானும் சமர்க்க மாட்டேன். அடி கழுகு கூடி பிறக்கம் இல்லையா நீ கண்ட பக்கம் இல்லையா மாம்பழம் கைக்கா நூற்று வந்தாய் எதுக்கு நடக்கிறேன் இந்த சுதர்மமாய் எதுக்கு நடக்கிறேன் திருமாலவுக்கு துணி அந்த பூசலுக்கு துணி
லவ் யூ. அவ்வளவு தான் மாமா. நீ காதல் பண்ணு. காதல் பண்ணி யாராதா யாரு கூப்பிட்டாலும் இப்படித்தான் போவியா? என்னடா வார்த்தை சொல்ற? பெண்களுக்கு முன்னால அந்த பெண்களை என்னை பத்தி தவறா நினைக்க மாட்டாங்க. ஏற்கனவே சந்தி திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ராமதாஸ் இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாது மாமா. அடுத்த ஒரு சென்மம்னு நீ பிறந்தா உனக்கு 245 புருஷனாதே வரணும். ஏத்தா சிரிக்கிறியத்தா? ஆத்தாவுக்கு கூட தெரியுது லட்சணம். அப்படிலாம் சிரிக்கப்படாதா? உண்மையை சொல்றேன்ட்டு சிரிக்குது. ராவா என்னை விட்டுட்டு வேற வேண்டியும் ஜம்ப் பண்ணி போயிருவியா மாமா? 2026ல எதாடி பிடிச்சிட்டு இருக்கிற நீங்க தான் மாமா எனக்கு. அப்படியா? ஆமா. இப்ப என்னைய புரிஞ்சா இப்ப ஒன்னிட்டு வந்துட்டால என்னடா அவன் மோரவே எவ்வளவு வரைக்கும் நான் பாக்குறது இல்லையா மாமா? பச்சந்தி கூட இருக்கு. பச்சந்தி பாத்திருக்கீங்களா? அது சூழ்நிலைக்கு தகுந்தபடி நிறமா இருக்கும். இவன் எப்ப மாறுவான்னு சொல்ல முடியாது. ஆமா. என் காதலை சொல்லுவேன். சொல்லுங்க மாமா. அதே தம்பி குறைஞ்சிருச்சு பாரு. இல்ல இல்ல ஏத்துறா குறைஞ்சிருச்சா? ஹலோ ஹலோ ஏண்டி கள்ளச்சி ஹலோ 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 சக்கர கட்டி சொல்லுவதற்கு இந்த சித்திர குட்டி சக்கர கட்டி எனக்கு ரொம்ப பிடித்தமான காதல் பாட்டு மாமா அந்த பாட்டு. அதனால உங்களுடைய காதல் எப்படியோ மூடையை மாத்திட்டு அதே மாதிரி என்னுடைய காதல். என் காதல் சொல்ல தங்கராஜ் அவர்கள்
கையகையும் விட மாட்டீங்களே. கட்டுமா சோப்பு வேணும்ல? எதுக்குடா பூமி பூஜை போட போறியா? ச்சே. வெட்டி வந்த வெட்டி காத்தோடு வெட்டி வருது, வெட்டி குட்டி வெட்டி வந்த வெட்டியான போல வெட்டி வருது. இட்டுக்கோ இட்டுக்கோ தொட்டுக்கோ தொட்டுக்கோ கொஞ்சம் நேரம் என்னான சொல்லிக்கோ எந்த கையில் அள்ளிக்கோ அவ கட்டிக்கிட்டு தாய்ப்பாசம் கோடு நாடி நரம்பெல்லாம் பூவாசம் ஓ வேர்வதுளி தப்பனாம் படிக்கும் இதிகாசம். உன்னை போல பூமி இல்ல, உன்னை விட சாமி இல்ல, சொல்ல வந்த ஏதும் இல்லவோ சொல்ல விட வேதம் இல்ல. கண்டிக்கு முன்னாட பாசத்துக்கு முன்னே கடவுளும் கூட நிகரில்லை. உன்னை போல பூமி இல்லை, உன்னை விட சாமி இல்லை, சொல்ல மாட்டேன்
பூமி இல்லை உன்னடிட சாமி இல்லை சொல்ல மாட்டேன் எதுவும் இல்லவோ சொல்ல விட வேதமில்லை சந்திக்கவும் பாசத்திக்கவும் கடவுள் உதவியதில்லை அப்பா அப்பா வந்து சீராகுமா ஆகாசம் அப்பாவும் யார தந்திடுமா தாய்ப்பாசம் ஒரு